பாடம் படிப்பதற்கு முன் முதலில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். முதலில் கோலியாத்தின் தகப்பன் யார் என்று பைபிளில் காண 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனம். வசனம் 8, காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இதில் முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டிய வசனம், காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள். அப்படியானால் எவர்கள் காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்கள்? அதே 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அப்ப இந்த லாகேமி யாரு? காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரன். அதனால காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல அதுல ஒருவன் லாகேமி. அந்த லாகேமியின் சகோதரன் காத்தூரானாகிய கோலியாத். எனவே கோலியாத்தின் தகப்பன் காத்தூரில் இருந்த ராட்சதன் என்பது தெளிவாகிறது. எனவே கோலியாத்தின் தகப்பனாகிய காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு யார் யார் பிறந்தார்கள் என்று கண்டுபிடித்தால் கோலியாத்தின் சகோதரர்கள் யார் என்று கண்டுபிடித்து விடலாம். காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்களை பற்றி அதே 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பு வேதம் கொடுத்துள்ளது. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபெக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். அப்போ ராட்சத புத்திரரில் ஒருவரான சிப்பாயி 1ஆம் நபர். அடுத்து 5ஆம் வசனம், திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அப்படியானால் லாகேமி 2ஆம் நபர். பின்பு 3ஆம் நபரை பற்றி அதே 1 நாளாகமம் 6ஆம் வசனத்தில் மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரல்களாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாய் இருந்தான். எனவே இந்த நெட்டையனான மனிதன் 3ஆம் நபர். இந்த 3 பேரும் காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். எனவே காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரர்கள் 1 சிப்பாயி, 2 லாகேமி, 3 நெட்டையனான ஒரு மனுஷன். அந்த கவன், அதாவது ஸ்லிங், அதை பற்றிய ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. அதாவது நியாயாதிபதிகள் 26:16ஆம் வசனம் எடுத்துக்கங்க. அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எரிகிறவர்கள். அந்த காலத்திலேயே மிலிட்ரியில்
கவன்கள் எறிகிறதுக்கு தனி பெட்டாலியன் படைப்பிரிவு இருந்திருக்குது. அதுவும் எப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு இடது கை வாக்கான 700 பேர் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு. அப்படின்னா என்னன்னா, பெண்ணின் கூந்தல்ல ஒரே ஒரு முடியை பிடுங்கி அதில் கீழே வெயிட்டை கட்டி தொங்க விட்டுட்டா அவங்க தூரத்திலிருந்து கவன்கள் விட்டாங்கன்னா அந்த முடியை அடித்து ரெண்டாக உடைச்சிரும். அப்போ எந்த அளவுக்கு மைன்யூட்டான ஒரு எய்முள்ள ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ்னு பார்த்துக்குங்க. இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போ தான் இளைஞர்களுக்கெல்லாம் நிறையா அந்த சமூக வலைதளங்களெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் அதில் டேவிட்ஸ் ஸ்லிங்கு அப்படின்னு அடித்து போட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட சத்தியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடினாலே அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆமேன்.